ஆமா, நம்ம இந்த டெக் நியூஸ் அப்டேட்லாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமே. ஆமா, ஜியோ ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களாமே. யூடியூப் ஓபன் பண்ணா அந்த ஒரே வீடியோ நிறைய வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. நாமே அதை பத்தி அப்டேட் எதுவும் கொடுக்கல. அதான் அவ்வளோ வீடியோ வந்துருச்சுல்ல, இதுக்கப்புறம் நம்ம ஏன் வீடியோ பண்ணோம், அதனால தான் போடல. சரி, அதுல என்னதான் இருக்கு? நான் போய் அந்த வீடியோ பார்க்குறேன். எனக்கு பொறுமை இல்லை, நீயே சொல்லிட டக்குன்ட்டு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 31 வரைக்கும் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஆப் சிம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே 31 தான் வேலிடிட்டி இருக்குங்க இல்லையா, அந்த 31க்கு அப்புறம் நியூ இயர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இப்போ புதுசாக சிம் வாங்குற எல்லாருக்கும் டேரெக்டாக மார்ச் 31 வரைக்குமே ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்படி அப்போ ஹாட்ஸ்பாட் ஃப்ரெண்டுக்கு வேலை வந்துருச்சு. இன்னும் மார்ச் மாதம் எண்டு வரைக்கும் நான் அவங்ககிட்ட போய் ஹாட்ஸ்பாட்லேயே உட்காந்துருப்பான் பக்கத்தில். கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக உன்னோட ஹாட்ஸ்பாட் ஃப்ரெண்டுக்கு வேலை இருக்காது தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இத்தனை நாள் 4GB யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதாவது 4GB இன்டர்நெட் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அதை வந்து இப்போ 1GB ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு? அது ஏன்னு கேட்டால், அவர் வந்து அம்பானி வந்து என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட 80% ஆஃப் யூசர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 1GBயும் அதுக்கு கம்மியாக மட்டும் தான் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. வெறும் 20% யூசர்ஸ் தான் வந்து நெட்டை உள்ளே போது பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 4GBக்கு மேலே போய் கண்ட மேனிக்கு பிளாஸ்ட் பண்ணி மற்றவங்களுக்கும் நெட்ஒர்க் பேண்ட்வித் கிடைக்காம வேஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் எல்லாருக்கும் 1GB நான் அலோகேட் பண்ணிட்டா எல்லாரும் அதை பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ சேட். அப்படின்னு 1GB அவன் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண மாட்டான். சரி இருக்கட்டும், அவ்வளோதான் சொன்னார் அம்பானி. ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்துச்சு. அவ்வளோலாம் சொல்லலை, அவர் நிறையவே சொன்னார். உனக்கு எது யூஸாக இருக்கோ அதுதான் நான் சொன்னேன். அவர் இன்னும் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. என்னென்னு பார்த்தோன்னா, ஜியோ மணி, கிட்டத்தட்ட பேடிஎம் மாதிரி ஜியோ மணின்னு ஒரு ஆப் வந்து இந்தியா ஃபுல்லாக நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, இத்தனை நாள் கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன் கணக்கான கால்ஸ் ட்ராப் ஆகிருக்கு இவங்களோட இன்டர் கனெக்ஷன் ப்ராப்ளத்தால். அந்த ப்ராப்ளத்தை நாங்கள் சால்வ் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரம்னு சொல்லியிருக்காரு. முக்கியமாக மோடியை ரொம்ப பாராட்டியிருக்காரு டிமானிட்டைஸ் பண்ணதுக்காக. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. பட் ஏற்கனவே யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்ததுனால நம்ம அதை பற்றி எதுவும் பேசலை. ஓகே இருக்கட்டும். அப்புறம் என்ன, நான் உன்னை வந்து கூகுள் ப்ளேயில் வந்து வீடியோஸ் எல்லாம், சரி கூகுள் ப்ளே இருக்க ஆப்ஸ் எல்லாம் பார்க்க சொன்னேன், பார்த்தியா? பார்த்தனே. 2016 எண்டு வந்துருச்சு. என்னென்ன ஆப் பெஸ்ட் ஆப் அப்படின்னு அவங்க எப்பயுமே, அதாவது இந்த 2016 ஐயோட அனௌன்ஸ் பண்ணாங்களே எது பெஸ்ட் ஆப் அவங்களுக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி 2017ல் 2016ஓட பெஸ்ட் ஆப் எதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நாமினேஷன் லிஸ்ட் இருக்குது. ஒரு கேட்டகரியிலும் 10 ஆப் அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டு மட்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் போய் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணால் பேனர் இருக்குது. டாப் ஆப்ஸ், சாரி பெஸ்ட் ஆப்ஸ், அப்புறம் பெஸ்ட் கேம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா ஒரு கேட்டகரியிலும் எது எது பெஸ்ட்டு இருக்குது அப்படின்றது. எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம்னா, நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே பெஸ்ட் ஆப்பாக தான் இருக்குது. ஓ சரி, ஓகே. இன்னொன்று கேள்விப்பட்டேன், ஏதோ OnePlus 3T ஃபோன் வந்து வரப்போதான் இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி இந்தியாவுக்கு இப்போ சேல் வந்துருச்சா? ஓ உனக்கு தெரியாதா? OnePlus 3T பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நெட்டில் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்தியாவில் இதை லான்ச் பண்ணிட்டாங்க. எப்போனா டிசம்பர் 2 வந்து இதை லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து ஒரு பாப் ஈவெண்ட்ஸ் மாதிரி வைக்க போகிறாங்க. அதாவது டெல்லி, பெங்களூர், மும்பை. 2 டெல்லியில் வந்து ஒரு பாப் ஈவெண்ட் நடந்தது. 3 பெங்களூரில் ஒரு பாப் ஈவெண்ட் நடந்தது. இப்போது 4 5 எனக்கு கரெக்டாக தெரியல. அப்போ வந்து மும்பையில் ஒரு பாப் ஈவெண்ட் நடக்குது. ஸோ இந்த பாப் ஈவெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு லைவ் ஈவெண்ட். அங்கே நீ க்யூவில் நின்று நீ டிவைஸை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாப் ஈவெண்ட். அப்புறம் ஆன்லைன் யூசர்ஸுக்கு வந்து டிசம்பர் 14 அமேசானில் வந்து இவங்க கொடுக்க போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அமேசான் அவங்களோட ப்ரைம் யூசர்ஸ்க்காக டிசம்பர் 12 நீங்கள் ப்ரைம் யூஸராக இருந்தானா டிசம்பர் 12 2 மணிக்கு உங்களுக்கு சேலில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது போக OnePlus கம்பெனியே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கிவ் அவே மாதிரி ஒரு கான்டெஸ்ட் வச்சுருக்கான். ஸோ அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணனா உனக்கு ஒரு 3T ஃபோனை வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதானே அப்டேட்ஸு? இல்லை நான் ஒரு ஈவெண்ட் பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். என்ன ஈவெண்ட்டு? அடோபி ஈவெண்ட். அடோபி ஈவெண்ட்டா? அது நவம்பர் 1 நடந்தது. அது அப்போ நடந்துச்சு தான், நம்ம அப்போ அதை பற்றி எதுவுமே பேசலையே. இப்போ பேசணும்னு எனக்கு தோணுது. சரி ஓகே, சொல்லு. அடோபி ஈவெண்ட்டில் என்னென்ன தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடோப் வந்து வருஷம் மேக்ஸ் ஈவெண்ட் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அடோப் மேக்ஸ் ஈவெண்ட் அப்படின்ட்டு. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது
அவங்க வந்து சொல்லுவாங்க இப்போ எப்படி கூகுளோட ஐஓ ஈவெண்ட் நடக்குது, ஆப்பிளோட ஈவெண்ட் நடக்குதோ அந்த மாதிரி அடோபுக்குன்னு தனி செட் ஆஃப் ஈவெண்ட் எதாவது நடந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாருமே தெரிஞ்சது அடோப் வந்து ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், அப்புறம் ப்ரீமியர் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இங்க நடந்த ஈவெண்ட்ல அவங்க கிட்டத்தட்ட 12 சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொன்னாங்க. ஆனா அதுல அவங்க எது ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னாங்கன்னா ப்ராஜெக்ட் ஓப்போ, அதாவது ஃபோட்டோஷாப் ஃபார் வாய்ஸ். இதுதான் ஆடிஷன்லே இருக்கு அவங்க அப்படின்னு நீ கேட்கலாம். ஆனா என்னன்னா ஏதாவது ஒரு நம்ம பேசுறோம், அதை வந்து அந்த சாஃப்ட்வேரே டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிடும். அந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம என்ன டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்றோமோ நம்மளோட வாய்ஸ்லயே அதை வந்து ரெண்டர் பண்ணி அழகா கொடுத்துரும். ஓ, கிட்டத்தட்ட வாய்ஸ் ஓவர் அவனே பண்ணிடுறான். ஆமா. ஸோ இப்போ வந்து டப்பிங்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து பேசவே தேவை, சும்மா ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட போதும் மொத்தத்தையும் டப்பிங் வந்து நம்ம வாய்ஸ் வச்சு அழகாக பண்ணிக்கலாம். ஓ, இப்போ நான் நினச்சேன்னா எந்த ஆக்டர் வாய்ஸ் எடுத்து நான் டப்பிங் பண்ண முடியுமா? தமிழில் ஒரு வீடியோ போட முடியுமா? என்னென்ன பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இங்கிலீஷில் மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து சேலுக்கு கொண்டு வரல. ஓகே ஓகே ஓகே. இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா எக்ஸ்பிரஷன் அதனால கொண்டு வர முடியாது. எக்ஸ்பிரஷன் கொண்டு வர முடியாது. ஓகே. ஸோ அடோப் மேக்ஸ் ஈவென்ட் 2016 நீ சர்ச் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஈவெண்ட் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ முடிச்சிட்டோமா? போ. இந்த மற்ற ஆப்ஸ் எல்லாம் எனக்கும் அந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணல. சரிங்க. ஸோ இதுதான் வந்து டிசம்பர் 1st வீக்கோடைய நியூஸ் அப்டேட். ஸோ இதே போல் கூடிய சீக்கிரம் இன்னொரு நியூஸ் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.